பலியினில் இணைந்திட இறைகுலமே ஒன்றாய் கூடுங்கள். ஆண்டவர் அருளில் நனைந்திட அன்பர்களே சேர்ந்து வாருங்கள். இறைவனின் பலியினில் இணைந்திட இறைகுலமே ஒன்றாய் கூடுங்கள். ஆண்டவர் அருளில் நனைந்திட அன்பர்களே சேர்ந்து வாருங்கள். உயிர் தியாகத்தின் பலி இதுவே, நிறைவாழ்வுக்கு வழி இதுவே. உயிர் தியாகத்தின் பலி இதுவே, நிறைவாழ்வுக்கு வழி இதுவே. விரைவோம் மகிழ்வோம் இறையுறவில், இணைவோம் வளர்வோம் பிறருறவில். விரைவோம் மகிழ்வோம் இறையுறவில், இணைவோம் வளர்வோம் பிறருறவில். தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற தன்னையே தந்திட்ட இறைமகன் பாதங்கள் கழுவி பணிந்திட பணிவிடை செய்தே வாழ்ந்திட. தாழ்ந்தவர் வீழ்ந்தவர் எழுந்திட தவித்திடும் மாந்தர்கள் மகிழ்ந்திட. அன்பின் வழியினில் நடந்திட நன்மைகள் நாடும் செய்திட. நிறைவோம் மகிழ்வோம் இறையுறவில், இணைவோம் வளர்வோம் பிறருறவில். நிறைவோம் மகிழ்வோம் இறையுறவில், இணைவோம் வளர்வோம் பிறருறவில். வார்த்தையின் வடிவாய் விளங்கிய வானக தந்தையின் திருமகன் இதயம் நினைவாய் செய்யுங்கள் என்றே நம்மை அழைக்கின்றார். பகைமை உணர்வு ஒழிந்திட பாசம் எங்கும் வளர்ந்திட மனித மாண்புகள் செழித்திட வண்ணீரையாட்சி மலர்ந்திட. இறைவனின் பலியினில் இணைந்திட இறைகுலமே ஒன்றாய் கூடுங்கள். ஆண்டவர் அருளினில் நிலைத்திட அன்பர்களே சேர்ந்து வாருங்கள். கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்தை திறந்து கொள்வோம். இயேசு ஆண்டவருடைய உன்னதமான கல்வாரிப்பிலே கலந்து கொள்ளப் போகிறோம். வெளிப்பராக்குகள் வீணான சிந்தனைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்குள்ளே சங்கமமாகவும். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைக்குள் பிரியமான ஆசிரியர்களே, பிள்ளைகளே, அழகியதொரு காலை பொழுதிலே ஆண்டவருடைய கல்வாரிப்புடன் நாங்கள் வந்திருக்கின்றோம். இறைவன் தாமே எங்கள் அனைவரையும் இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவரிடத்திலே எங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்தவர்களாய், எங்களுடைய படிப்பை ஒப்புக் கொடுத்தவர்களாய் நாங்கள் தொடரும் கல்வாரி பிழைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இன்று விண்ணகமும் மண்ணகமும் ஒரே சங்கமமாகும் இத்திருப்பலியில் ஒரே குடும்பமாய் ஒன்று கூடி வந்துள்ளோம். அத்தோடு இன்றைய திருப்பலியின் ஆன்மீக நலன்களை அடையவும் மற்றும் நமது தேவைகளையும் விருப்பங்களையும் இறைவனிடம் சமர்ப்பித்துக் கொள்ளவும் இன்றைய சமுதாயங்களிலே இடம்பெறும் கொலை, தற்கொலை, களவு எனும் இன்னல்களுக்கு எம்மை கொண்டு செல்லாது பாதுகாத்தருளவும் இறைவனிடம் வேண்டி நின்று தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். எனவே நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த கல்வாரி பலி இறைவனை கேட்புடையதாயிருக்க எங்களுக்குள் தடையாயிருக்கிற பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்பப்பட்டு ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எங்களை அழைத்துச் செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புது புறப்படைந்து நாங்கள் எங்கள் மீட்பர் தமது மாட்சியில் வரும்போது பேறு பெற்ற சாகத்தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு 1 ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகின்றான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வாழ்க்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தெனேஸை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்துவில் உள்ள சகோதரர்களிடம் தங்கியிருந்தார். அவர்களிடம் இருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகணத்தையும் நாளும் மாவேந்தர் அவரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார், அது அவர் அன்பு கூறும் யாக்கோவின் பெருமையாகும். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒளியிடையே பவனி
செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 திருவார்த்தைகள் 20-23. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது எனும் மகிழ்ச்சியால் தாம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாள்களில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்திருப்போம். திரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆசிரியர்களே, பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலும் நேற்றைய நற்செய்தியின் இறுதி பகுதியிலும் இயேசு ஆண்டவர் எங்களை சொல்லுகின்றார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். இதுதான் இன்றைய நற்செய்தியின் மிக முக்கியமான ஒரு விடயமாக இயேசு ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும். இன்றைய பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுடைய துயரம், வேதனை, கஷ்டம்னு சொன்னா எந்த நேரத்தில் வாரது? எங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்ப ஒரு வேதனை சோதனை வார காலம் சொல்லுங்க? எக்ஸாம் பீரியட் தான் பிள்ளைகளுக்கு சோதனையும் நிறைய துயரமும் வார காலம் இல்லையா? எக்ஸாம் வரும்போது தான் எங்களோட கஷ்டம் வேதனை ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போக்குள்ள தான் நிறைய துயரம் பெறும் இல்லையா? ரைட். அப்ப நீ பாருங்க, இயேசுவாண்ட என்ன சொல்ற, இன்னைக்கு உங்களோட துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும். எப்ப நாங்க நல்லா படித்தோம்னு சொன்னா, நல்ல பெருவரை பெற்றோம்னு சொன்னால், இப்ப வேதனைப்பட்டு நித்திர முழிச்சு நாங்க கஷ்டப்பட்டு படித்தால் தான் ஓஎல் எக்ஸாம் எழுதக்குள்ள நல்ல ரிசல்ட்ஸ் வந்தால் எங்களோட துயரம், கஷ்டம், வேதனை, கண்ணீரெல்லாம் எப்படி மாறுமாம்? மகிழ்ச்சியாய் மாறும். அப்ப கஷ்டம் இல்லாம நாங்க வெற்றி அடைய முடியுமா? நோ. அப்ப இன்னைக்கு பாருங்க, நற்செய்தியில இயேசு இந்த விடயத்தை விளங்கப்படுத்த ஒரு உருவத்தோட ஒரு கதையை சொல்றார். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும்,
உங்களுடைய தாய்மார்ட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா தெரியும், உங்களை பெற்றெடுக்கும் போது அவர்கள் நிறைய பேறுகால வேதனையை அவர்கள் செய்திருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள் இல்லையா? உங்களை 9-10 மாதம் கருவிலே சுமந்து உங்களுக்கு அந்த உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகின்ற போது அவர்கள் நீங்க பிறக்கிற அந்த நாள் வருகின்ற போது அவர் என்ன செய்திருப்பார்கள்? நிறைய வேதனைய பேறுகால வேதனை அடைந்திருப்பார்கள். அப்படி அடைந்த பெற்றோர் என்ன செய்வாங்களாம்? அந்த குழந்தையை பார்த்த போது, இப்ப நீங்கெல்லாம் பிறந்து அம்மாட கையில கொடுக்க எப்படி இருந்திருக்கும் அம்மாக்கு? அந்த வேதனையெல்லாம் எங்கேயோ மறைந்து ஓடி போயிருக்கும். ஏன்? உங்களோட முகத்தை பார்த்தோன்னே அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மகிழ்ச்சி. இப்போ இயேசுவான சொல்றார், அப்படித்தான் நாங்கள் இந்த உலகத்தில் படுற வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நேரம் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுக்கப்படும் என்கிற ஒரு ஆழமான சிந்தனையை ஒரு கதையினூடாக, ஒரு உருவகத்தினூடாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படித்தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு மறைவது சீடர்களுக்கு வேதனையும் கவலையும் கொடுக்கக்கூடியது என்பதை இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆனால் சொல்லுகிறார், மீண்டும் நீங்க என்ன காணும் போது மகிழ்ச்சி அடைவீர்கள் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை இயேசு ஆண்டவர் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே வாழ்கிற போது கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் அனுபவித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும். நான் உங்கள்கிட்ட கேட்டது போல, படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை ஒரு சோதனை இல்லையா? ஒரு பரீட்சை முடிந்து ரிப்போர்ட் நாங்கள் கொண்டு போக்குள்ள அது உங்களுக்கு ஒரு துயரமான நேரமாக இருக்கும். நல்லா பிடிச்ச பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப நீ பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் டீச்சர்ஸ் மாருக்கு எக்ஸாம் பேப்பர் திருத்தக்குள்ள நிறைய துயரமான சம்பவங்கள் நடக்கும் இல்லையா? ஏன்? பிள்ளைகள் எழுதுறது விளங்காது, என்ன எழுதிருக்குன்னு சொல்லி தெரியாது, எழுத்து பிள்ளைகள் இப்படி வரக்குள்ள டீச்சர்மாருக்கு பெரிய ஒரு சோதனையும் வேதனையுமான நேரங்கள் அப்படி மாறி போகும். எனவே இப்படியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் வேதனைகள் சோதனைகள் வரும். ஆனால் அவற்றில் நாங்கள் விடுபடுகின்ற போது அதுல வார மகிழ்ச்சி, அதற்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அது சொல்ல முடியாத ஒன்றாக இருக்கும். காரணம், அது எங்களுக்கு கொடுப்பது இறைவனாக இருக்கின்றார். எனவே நாங்களும் இன்றைய நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்க்கையிலே நாங்கள் படுகிற வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி எங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க, நாங்கள் நல்ல முறையில் கல்வி பயின்று நல்ல பெறுபொருளை பெற்று பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற நாங்கள் வரம் கேட்டு ஆண்டவரை பார்த்து இந்த கல்வாரி பிள்ளை மன்றாடுவோம். ஆமேன். இப்பொழுது நாங்கள் எழுந்திருந்து எங்களுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் தந்தையே இறைவா, இன்றைய திருப்பலியை இறைவனுக்காக ஒப்புக் கொடுக்கும் எமது அருட்தந்தை அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் ஆன்மீக நலன்களையும் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, இன்றைய நாளுக்கான திருப்பலியை சிறப்பிக்கும் எமது பாடசாலையின் தரம் 11 மாணவர்களை உம்கரம் தருகின்றோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அருளிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, இன்றைய திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்ளும் எமது பங்கு மக்கள் அனைவரையும் கண்ணோக்கி அருளும். அவர்களது உலக வாழ்க்கையில் உள்ள அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்ளவும் மகிழ்ச்சியான வாழ்வை வாழவும் திருவருள் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உரையுடமே இறைவா, வருகின்ற வாரம் தரம் 11 மாணவர்களுக்கு நடைபெற இருக்கும் மாகாண மட்ட பயிற்சியில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று அனைவரும் சித்தியடைய தேவையான அறிவையும் ஆற்றலையும் வழங்கிட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தின் ஒப்புக் கொடுத்த எல்லா விதமான விண்ணப்ப ஜெபங்களையும் மறுத்து பார்த்து ஆஸ்வதிக்கிற ஆண்டவராய் இந்த வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென்.
காணிக்கை தரும் நேரம் கனிவோடு வருகின்றேன். கருணையின் தலைவானே ஏற்றுக்கொள்வார். கனிவோடு வருகின்றேன். கனிமையின் தலைவானே ஏற்றுக்கொள்வார். ஏழையின் பலி தன்னை இறஞ்சி நான் தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாயாரே என் இதயம். காணிக்கை தரும் நேரம் கனிவோடு வருகின்றேன். உந்தன் பீடத்தில் வைத்தேன் காணிக்கையாக்கி விட்டேன். பழுநிறை சோலைகள் சுவை தரும் காய்களும் கனிகளும் பறித்து வந்தேன். அதை பரமனே உன் பாதத்தில் வைத்தேன். இவையெல்லாம் கொண்டு வந்தேன். இதயம் மட்டும் போதுமென்றாய். ஏழ்மையில் பிறந்தவனே வெளியேன் மன வேண்டுமென்றாய். உன்னத பலியில் உறைவிடம் காண என்னை பலியாக்கிடுவே. காணிக்கை தரும் நேரம் கரிவோடு வருகின்ற கருணையின் தலைவாரி ஏற்றுக்கொள்வார். காணிக்கை தரும் நேரம் கரிவோடு வருகின்ற கருணையின் தலைவாரி ஏற்றுக்கொள்வார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான கெல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கிட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாக நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தி படிப்பினையால் எங்கும் நிறைவேறிட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகிர்ந்து முன்னறிவித்த மீட்பை உரிமை பெருடைய மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அளிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றன. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்றும். ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் உட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமன்று மக்கோழியும் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் மருத்துவத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகியவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு துறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமை எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுடரும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துறலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை மலித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய நிலையான அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதியை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உங்கள் துயரமெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று அறைகூவல் விடுக்கிற ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாடு நீங்களும் என்று பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எங்களை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். சுவைக்க இன்பம் தரும் வானுணவே, வானுணவே, என்னில் நிலைத்து அன்பில் வாழ்வை தரும் அருள் அமுதே, அருள் அமுதே. சுவைக்க இன்பம் தரும் வானுணவே, வானுணவே, என்னில் நிலைத்து அன்பில் வாழ்வை தரும் அருள் அமுதே. நீ வருவாய், உதயம் காணும் அருள் தருவாய். சுவைக்க இன்பம் தரும் வானுணவே, வானுணவே, என்னில் நிலைத்து அன்பில் வாழ்வை தரும் அருள் அமுதே, அருள் அமுதே. நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளுமை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாடசாலையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். வாழ்க்கையில் திருப்பலி தொடர்கின்றது. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமுமில்லை, அதிர்ச்சியுமில்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலமன்றோ, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால்
பின்னால் ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால் அன்பர் இயேசுவின் வார்த்தையினால் விடுதலை அடைந்தேனே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.